சல்மான் கானை வச்சு அட்லி எடுக்க போற முக்கியமான படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நடிக்க இருக்காரு அப்படின்ற தகவலானது உறுதியாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்திருக்கு, என்ன அப்டேட் அப்படின்றதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக இருந்தவர் தான் அட்லி. பாலிவுட்ல அறிமுகமாகி ஷாருக் கானை வச்சு ஜவான் அப்படின்ற படத்தை எடுத்திருந்தாரு. அந்த படமானது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுனால பாலிவுட்லயே செட்டில் ஆகி இருக்காரு அட்லி. இப்ப சல்மான் கானை வச்சு ஒரு படத்தை எடுக்க இருக்காரு. அந்த படத்துல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நடிக்க இருக்காரு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் உருவான நண்பன், எந்திரன் ஆகிய திரைப்படங்கள்ல உதவி இயக்குனராக இருந்தவர் தான் அட்லி. ராஜா ராணி படத்தின் மூலமா இயக்குனராக அறிமுகமாகி இருந்தாரு. அதை தொடர்ந்து தான் தெரி, மெர்சல், பிகில்னு தளபதி விஜய் அவர்களை வச்சு அடுத்தடுத்து இட்டு படங்களை கொடுத்தாரு. தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி இயக்குனராகவும் மாறி இருந்தாரு. அதற்கு பிறகு ஹிந்தியில என்ட்ரியை கொடுத்தாரு. ஷாருக் கான் மற்றும் நயன்தாராவை வச்சு ஜவான் அப்படின்ற படத்தை எடுத்திருந்தாரு. பேன் இந்தியன் திரைப்படமா வெளியாகி இந்த திரைப்படமானது கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல வசூல் ஈட்டி இருந்துச்சு. முதல் படத்திலேயே பாலிவுட்ல மாஸ் காட்டின அட்லியை பொறுத்தளவுக்கு திரைப்படத்தை இந்தியில பேபி ஜான் அப்படின்ற பெயர்ல தயாரிச்சிருந்தாரு. இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் சமந்தா ரோல்லையும் வருண் தவன் தளபதி விஜய் ரோலி நடிச்சிருந்தாங்க. இந்த படமானது கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி வெளியாகி இருந்துச்சு. நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதிகமா வந்ததுனால இந்த படம் ஹிந்தியில தோல்வி படமா மாறி இருக்கு. 150 கோடி பட்ஜெட்ல உருவான இந்த திரைப்படமானது உலக அளவுல மொத்தமாவே 50 கோடி வரைக்கும் தான் வசூல் ஈட்டி இருந்துச்சு. இந்த படத்தின் காரணமா அட்லிக்கு பயங்கரமான நஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது அட்லியை பொறுத்தளவுக்கு சல்மான் கானை வச்சு ஒரு படம் எடுக்க இருக்காரு. இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நடிக்க இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் அட்லியுமே அதை உறுதிப்படுத்தும் விதமா ரீசெண்ட் இன்டர்வியூல சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சூப்பர் ஸ்டாரோட தீவிர ரசிகன், ஏன் ரஜினி சாரோட வெறியன் கூட சொல்லலாம். அவரை பார்த்து நான் நிறைய விஷயம் கத்திருக்கேன். மேடையில எப்படி பேசணும், அடுத்தவங்க கிட்ட எப்படி பண்போட பேசணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்தா கத்திருக்கேன். அவர் நடிச்ச தளபதி படத்தை பார்த்தா நான் வளர்ந்திருக்கேன். ரஜினி சாரோட கிட்டத்தட்ட 300 நாட்கள் எந்திரன் படப்பிடிப்புல இருந்திருக்கேன். அவருக்கும் என்னை நல்லாவே தெரியும். என்ன கண்ணா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாரு. எனக்கு 2-3 தடவை ரஜினி சாரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அவர் சொன்ன காலகட்டத்துக்குள்ள என்னால தயாராக முடியல. சரியான கதை அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பா 100% நானும் சூப்பர் ஸ்டாரும் ஒன்றிணைவோம். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பா என்னோட இயக்கத்துல ரஜினி சார் ஒரு படத்தில் நடிக்க இருக்காரு அப்படின்னு சொல்லி இயக்குனர் அட்லி அந்த பெட்டில பேசி இருக்காரு. ஆல்ரெடி சல்மான் கான் படத்திலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு அப்படின்ற மாதிரி இணையத்துல அதிகமான தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு வேலையில தான் அட்லியுமே அதை உறுதிப்படுத்தும் விதமா சூப்பர் ஸ்டார் நடிக்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கறத சொல்லி இருக்காரு. பட் அது சல்மான் கான் படமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும்.